செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து முன் பாலுவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டீவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 18ஆம் தேதி ஆகஸ்ட் 3/8/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் காலை 9:42 வரை நவமி திதி, அதன் பிறகு தசமி திதி. இன்றைய நட்சத்திரம் காலை 6:35 வரை விசாகம் நட்சத்திரம், அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம். இன்றைய தினம் சுப்ரம் நாம் யோகம், கௌளவ கரணம், நேத்திரம் 2 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. அனுஷம் நட்சத்திரமும் விசாகம் நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை சேரும் போது மரண யோகம் ஆகின்ற தினம் நாள் முழுதுமாக 60 நாளிகை மரண யோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் ஆடி மாதம் 18ஆம் தேதி, ஆடி 18 என்று கூறுவார்கள், 18ஆம் பெருக்கு என்று கூறுவார்கள். எல்லா காவிரி ஸ்தலங்களிலும் இன்றைய தினம் விசேஷமாக பூஜைகள் செய்வார்கள். அதாவது எப்படி கங்கைக்கு ஆரத்தி எடுக்கிறார்களோ அதே போலவே காவிரி அம்மனுக்கும் இன்றைய தினத்திலே எல்லோரும் காவிரி அம்மனை பூஜை செய்வார்கள். இன்றைய தினத்திலே பெண்கள் தாலி மாற்றிக் கொள்வார்கள். அதை பொதுவாக ஆடி 18ஆம் தேதி என்று தாலி மாற்றிக்கொள்வது என்று சிலருடைய இயல்பாக பழக்கமாக இருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் அவ்வாறு தாலி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் இன்றைய தினம் காலை 9:42 வரை நவமி இருக்கிறது. ஆகவே நவமி முடிந்த பிறகு, அதுவும் பகல் நேரத்தில் குரு ஹோரையிலே பகல் 11 மணிக்கு பிறகு 12 மணிக்குள் நீங்கள் தாலியை மாற்றிக்கொள்ளலாம். பொதுவாக உச்சிக்கு அச்சமில்லை என்று கூறுவார்கள். அந்த உச்சி நேரம் எப்பொழுதுமே உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைக்கும். இன்றைய தினத்தில் ஆடி 18 அன்று சப்த கன்னிகைகள் பூஜைகள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. சிலருடைய ஜாதங்களே கன்னி தோஷங்கள், அதாவது சந்திரனால் கன்னி தோஷம் வரும். அதாவது 7ஆம் இடத்திலோ 2ஆம் இடத்திலோ சந்திரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் சரி, அதாவது பொதுவாக ரிஷப லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சந்திரன் நீச்சம் பெற்றிருந்தால் கன்னி தோஷங்கள் வரும் என்று கூறுவார்கள். ஆகவே கன்னி தோஷங்கள் விலகுவதற்காக சப்த கன்னிகைகள் பூஜை செய்வது ஏற்றது என்று கூறுவார்கள். அந்த சப்த கன்னிகள் பூஜை செய்வதற்கு ஏற்ற தினம் இந்த ஆடி மாதம் 18ஆம் தேதி. இன்றைய தினத்திலே பகல் 11 மணிக்கு பிறகு 12 மணிக்குள் உங்கள் வீட்டில் கிணற்றடி இருந்தால் அந்த கிணற்றடியிலேயோ அல்லது குழாய் இருக்கின்ற இடத்துலையோ அல்லது போர் இருக்கின்ற இடத்துலையோ நீங்கள் 7 உருண்டைகள், மண் உருண்டைகளை செய்ய வேண்டும். அந்த 7 மண் உருண்டைகளுக்கு பொட்டு வைத்து, வளையல் வைத்து, அதன் பிறகு புஷ்பங்கள் வைத்து, அதை சப்த கன்னிகைகளாக நீங்கள் நினைத்து பழங்கள் நைவேத்தியம் செய்து பூஜை செய்ய வேண்டும். அதன் பிறகு 7 கன்னி பெண்களை, பருவமடையாத 7 கன்னி பெண்களை, அதாவது 12 வயதிற்கும் உட்பட்ட 7 கன்னி பெண்களை வீட்டிற்கு வரவழைத்து அவர்களை சப்த கன்னிகைகளாக பாவித்து அவர்களுக்கெல்லாம் அந்த கன்னி பெண்களுக்கு பொட்டு வைத்து வளையல் கொடுத்து, அதில் குறைந்தபட்சம் ஒரு கன்னி பெண்ணுக்காவது மஞ்சள் வஸ்திரத்தை கொடுத்து உடுத்த சொல்லி, அதன் பிறகு அவர்களுக்கு பழங்கள் நைவேத்தியம் செய்த பழங்களை அவர்களுக்கு கொடுத்து அனுப்ப வேண்டும். அவ்வாறு செய்தால் கன்னி தோஷங்கள் விலகும் என்று கூறுவார்கள். கன்னி பெண்களுடைய சாபங்கள் விலகும் என்று கூறுவார்கள். அதன் மூலமாக சிலருக்கு 7ஆம் இடத்திலோ அல்லது 2ஆம் இடத்திலோ சந்திரன் அந்த கன்னி பெண்கள் தோஷம் இருந்தால் இவ்வாறு தோஷ பரிகாரங்கள் செய்தால் கன்னி தோஷங்கள் விலகும். அதன் மூலமாக வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும், மன வாழ்க்கை திருப்திகரமாக அமையும் என்று கூறுவார்கள். ஆகவே சப்த கன்னிகைகள் பூஜை செய்வதற்கு இன்றைய தினம் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து திங்கட்கிழமை, விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 19ஆம் தேதி ஆகஸ்ட் 4/8/2025 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று பகல் 11:42 வரை தசமி திதி, அதன் பிறகு ஏகாதசி திதி. திங்கட்கிழமை அனுஷம் நட்சத்திரம் காலை 9:12 வரை அனுஷம் நட்சத்திரம், அதன் பிறகு கேட்ட நட்சத்திரம், பிராமியம் நாம யோகம், கரசை கரணம், நேத்திரம் 2 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. அனுசமும் கேட்டையும் திங்கட்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே திங்கட்கிழமை நாள் முழுதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் நல்ல காரியங்கள், அவசியமான நல்ல காரியங்களை அனுஷம் நட்சத்திரத்தில் செய்வது மிகவும் சிறப்பானது. அனுஷம் நட்சத்திரத்தில் நட்பு பாராட்டுவதற்கு, நண்பர்களை பார்ப்பதற்கு, நண்பர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதற்கு, நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஏற்ற தினமாக இந்த திங்கட்கிழமை அனுஷ நட்சத்திரம் சேர்ந்த காலை நேரத்தில் இருக்கிறது. அந்த நேரத்தில்
நட்பு பெருக்கிக் கொள்வது மிகவும் சிறப்பான தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, விசுவாவச வருஷம் ஆடி மாதம் 20ஆம் தேதி ஆகஸ்ட் 5/8/2025 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதி. அன்றைய ஏகாதசி பகல் 1:12 வரை இருக்கிறது. அதன் பிறகு துவாதசி திதி வருகிறது. செவ்வாய்க்கிழமை கேட்ட நட்சத்திரம் பகல் 11:23 வரை கேட்ட நட்சத்திரம். அதன் பிறகு மூலம் நட்சத்திரம், மகேந்திரம் நாம யுகம், பத்ரை கிரணம், நேத்திரம் 2, ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமையும் கேட்டையும் சேரும்போது மரண யோகம், செவ்வாய்க்கிழமையும் மூலமும் சேரும்போது அமிர்த யோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று பகல் 11:23 வரை மரண யோகம், அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் கரிநாள், தனிய நாள். செவ்வாய்க்கிழமை என்று சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினம் செய்யக்கூடிய சுபகாரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. அன்றைய ஏகாதசிக்கு புத்திரத ஏகாதசி, அதாவது புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஏகாதசி என்று கூறுவார்கள். புத்திர பாக்கியத்தை விரும்புவர்கள் அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஏகாதசி என்று அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை உயரத்திற்கு ஏற்றபடி பெரிய துளசி மாலையை அணிவித்து விட்டு உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டு வர வேண்டும். தீபங்கள் ஏற்று வர வேண்டும். உங்களுடைய தேவைக்கு ஏற்றபடி, உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி 2 தீபமோ அல்லது 11 தீபமோ ஏற்றிவிட்டு வரலாம். மேலும் அன்றைய தினம் வைத்திரு சிராத்தங்கள் செய்வதற்கு, முன்னர்களை வழிபாடு செய்வதற்கு, சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு செவ்வாய்க்கிழமை மிக மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அடுத்து புதன்கிழமை, விசுவாவச வருஷம் ஆடி மாதம் 21ஆம் தேதி ஆகஸ்ட் 6/8/2025 புதன்கிழமை. புதன்கிழமை துவாதசி திதி. அன்றைய துவாதசி திதி பகல் 2:09 வரை இருக்குது. அதன் பிறகு திரவசி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம். பகல் 1 மணி வரை மூலம் நட்சத்திரம், அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். வைத்திருதி நாம யோகம். வைத்திருதி நாம யோகம் காலை 7 மணி வரை இருக்குது. அதன் பிறகு விஷ்கம்பம் நாம யோகம். பாலவக்கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. மூலம் நட்சத்திரம் புதன்கிழமை சேரும்போது மரண யோகம், புதன்கிழமையும் பூராடம் சேரும்போது அமிர்த யோகம். ஆகிய புதன்கிழமை என்று பகல் 1 மணி வரை மரண யோகம், அதன் பிறகு அமிர்த யோகம் என்று இருக்கிறது. அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினம் செய்யக்கூடிய சுபகாரியங்கள் திருப்தி தராது. அன்றைய தினம் பிரதோஷ காலமான மாலை நேரத்திலே சிவபெருமான் கோயிலுக்கு சென்று நந்தியை வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு சிவபெருமானை தரிசனம் செய்து வந்தால் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். பிரதோஷ காலத்திலே சிவ வழிபாடு புதன்கிழமை செய்வதும் மிகவும் சிறப்பானது. மேலும் அன்றைய தினம் பவித்ராரோபணம் என்று பஞ்சாங்கங்கள் போடப்பட்டிருக்கும். பவித்ராரோபணம் என்றால் அன்றைய தினம் முதற்கொண்டு, அதாவது அன்றைய தினம் துவாதசி திதி, அன்றைய தினம் முதற்கொண்டு 1 மாதத்திற்கு விரதம் இருப்பவர்கள், விரதம் என்றால் பெருமாளுக்கான விரதம் இருப்பவர்கள், மேலும் துவாதசி விரதம் இருப்பவர்கள், மேலும் சன்னியாசிகள், அதாவது சாதுர்மாசி விரதம் அனுஷ்டிக்கின்ற சன்னியாசிகள் அன்றைய தினம் முதற்கொண்டு 1 மாதத்திற்கு தயிர் சாப்பிடக்கூடாது. சிலர் மோர் சாப்பிடலாம் என்று கூறுவார்கள். ஆனால் தயிர் சாப்பிடக்கூடாது என்றுதான் புராணங்கள் கூறுகிறது. அன்றைய தினத்திலே புதன்கிழமை என்று பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு பவித்ராரோபணம் என்று சொல்லக்கூடிய வனமாலையை அணிவிக்க வேண்டும். பொதுவாக பெருமாள் வனமாலை அணிந்திருப்பதாக ஐதீகம். வனமாலி கதிசாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவ அபிரட்சது என்பது மந்திரம். அதன்படி வனமாலை அணிந்து கொண்டிருப்பவன் பெருமாள் என்று கூறுவார்கள். அந்த வனமாலை என்றால் 5 விதமான புஷ்பங்களை கொண்டு தொடுக்கப்பட்டதுதான் வனமாலை. அதில் ஒன்று துளசி, அதன் பிறகு குண்டுமல்லி, அதன் பிறகு மந்தார புஷ்பம், அதன் பிறகு பாரிஜதம் என்று சொல்லக்கூடிய பவளமல்லி, அதன் பிறகு தாமரை. இந்த 5 புஷ்பங்களை சேர்த்து தொடுப்பது வனமாலை. அந்த வனமாலையை பெருமாளுக்கு அன்றைய தினம் அணிவித்து பெருமாளை ஆராதனை செய்தால் பாபங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இறந்த பிறகு மோட்சம் கிடைக்கும் என்று கூறுவார்கள். ஆகவே அன்றைய தினம் வனமாலையை அணிவிப்பது, பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு வனமாலையை அணிவிப்பது மிகவும் சிறப்பானது. குறைந்தபட்சம் ஒரு துளசி மாலையாவது அன்றைய துவாதசி என்று அணிவிப்பது மிகவும் சிறப்பானது. அடுத்து வியாழக்கிழமை, விசுவாச வருஷம் ஆடி மாதம் 22ஆம் தேதி ஆகஸ்ட் 7/8/2025 வியாழக்கிழமை திரோதசி திதி. அன்றைய திரோதசி திதி பகல் 2:28 வரை இருப்பது. அதன் பிறகு சதுர்தசி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம். வியாழக்கிழமை பகல் 2:01 வரை பூராடம் நட்சத்திரம், அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். விஷ்கம்பம் நாமயுகம், அதன் பிறகு பிரீத்தி நாமயுகம். தைத்துலாக்கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது.
அன்றைய தினம் நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகம், அதாவது பூராடம் உத்திராடம் வியாழக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆக நாள் முழுதுமாக சித்தியோகமா இருக்கிறது. அன்றைய தினம் ஸ்மார்த்த மாத நரசிம்ம சதுர்தசி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் திரையோதசி திதி முடித்து மாலை நேரத்தில் சதுர்தசி திதி வருகிறது. சதுர்தசி திதி வளர்ப்பிறையில் சதுர்தசி திதியில் தான் நரசிம்ம பெருமாள் அவதாரம் செய்தார் இருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் வியாழக்கிழமையில் நரசிம்ம பெருமாளை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் மாலை நேரத்தில் நரசிம்மர் கோயிலுக்கு சென்று நரசிம்மருடைய ருண விமோச்சன சோத்திரத்தை 2 முறை பாராயணம் செய்தால் கடன் சுமைகள் தீரும் என்றிருக்கிறது. மேலும் தனப்பிராப்தி, அதாவது நல்ல வருமானங்கள் நமக்கு கூடும் என்றிருக்கிறது. ஆகவே லட்சுமி நரசிம்மரை மாலை நேரத்தில் வழிபாடு செய்வதற்கு வியாழக்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை, விஸ்வாவச வருஷம் ஆடி மாதம் 23ஆம் தேதி ஆகஸ்ட் 8/8/2025 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்று பகல் 2:12 வரை சதுர்தசி திதி, அதன் பிறகு பௌர்ணமி திதி. அன்றைய நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம். பகல் 2:28 வரை உத்திராடம் நட்சத்திரம், அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். ஆயுஷ்மான் நாம் யுகம், வணிசைகலம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. உத்திராடம் வெள்ளிக்கிழமை சேரும் போது சித்தியோகம், திருவோணம் வெள்ளிக்கிழமை சேரும் போது மரண யுகம். ஆகவே வெள்ளிக்கிழமை என்று பகல் 2:28 வரை சித்தியோகம், அதன் பிறகு மரண யுகம் என்ற இருக்கிறது. அன்றைய தினம் சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்ற ஒரு முழு சுபநாளாக அமைந்திருக்கிறது. எல்லா நல்ல காரியங்களும் அன்றைய தினம் செய்யலாம். அன்றைய தினம் பௌர்ணமி பூஜை செய்வதற்கு ஏற்ற தினம். பொதுவாக மாலை நேரத்திலே பௌர்ணமி இருக்கும் போது பௌர்ணமி பூஜை செய்வதற்கும் சத்யநாராயண பூஜை செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. ஆகவே பௌர்ணமி பூஜை செய்வதற்கு வெள்ளிக்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் சத்யநாராயண பூஜை, அடியன் தலைமையில் கூட சத்யநாராயண பூஜை சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அடுத்திருக்கிற வசந்த மண்டபத்திலே சரியாக மாலை 6 மணிக்கு சத்யநாராயண பூஜை வெள்ளிக்கிழமை என்று நடக்கிறது. அந்த வெள்ளிக்கிழமை நடக்கின்ற அந்த சத்யநாராயண பூஜையில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். அந்த பூஜை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை நடக்கும். அன்றைய தினம் சிவ பவித்ரோற்சவம், சிவன் கோயில பவித்ரோற்சவம் என்று சொல்லக்கூடிய உற்சவத்தை நடத்துவதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் வரலட்சுமி விரதம். வரலட்சுமி விரதம் என்றால் அன்றைய தினம் லக்ஷ்மி வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. பொதுவாக 2 விரதங்கள் தான் கடவுளால் சொல்லப்பட்டது, மற்றவையெல்லாம் முனிவர்களால் சொல்லப்பட்டது. முதலில் வரலட்சுமி விரதம், அது பார்வதிக்கு சிவபெருமான் சொன்ன அந்த விரதம் வரலட்சுமி விரதம். அடுத்து சத்யநாராயண விரதம், அது நாரதருக்கு பெருமாள் சொன்ன விரதம் சத்யநாராயண விரதம். அதில் இந்த வரலட்சுமி விரதம் மிக மிக முக்கியமானது. பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்பதற்காக, குழந்தைகள் நல்ல வாழ்வை பெற்று சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, வாழ்க்கை சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, 16 பேர்களும் பெற்று நல்லமுடன் வாழ வேண்டும் என்பதற்காக வரலட்சுமி விரதம் இருப்பது மிகவும் சிறப்பாக நாளாக அன்றைய தினம் இருக்கிறது. அன்றைய தினம் பௌர்ணமி பூஜை வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்ற வரலட்சுமி விரதம். அன்றைய தினம் வரலட்சுமி பூஜை செய்வதற்கு கலசத்தில் வரலட்சுமி ஆவாகனம் செய்து பூஜை செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினத்தில் வீட்டில் கலசம் வைத்து பூஜை செய்ய முடியாதவர்கள் படம் வைத்து பூஜை செய்யலாம். அல்லது துளசி மாடம் இருந்தால் துளசி மாடத்திற்கு அலங்காரங்கள் செய்து துளசி மாடத்திற்கு பூஜை செய்துவிட்டு வரலாம். அவ்வாறு செய்தால் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள். அன்றைய தினம் வரலட்சுமி விரதம் அனுஷ்டித்து வரலட்சுமி விரதம் கட்டை படிப்பதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் வரலட்சுமி விரதம் இருந்துவிட்டு தோரகத்தை, அதாவது 9 முடிச்சல்ல அல்லது 16 முடிச்சல்ல தோரகத்தை கையில் கட்டிக்கொள்ள வேண்டும். கட்டிக்கொண்டு நீங்கள் பெரியவர்களிடமோ அல்லது புருஷனிடமோ கணவனிடமோ ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். அவ்வாறு வாங்கினால் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள். இந்த வரலட்சுமி விரதம் மிக மிக முக்கியமானது. அன்றைய தினம் இனிப்பு பதார்த்தங்களை வரலட்சுமிக்கு, மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் செய்து சாப்பிடுவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் ஸ்ரீ ஹயக்ரீவ உற்பத்தி, பௌர்ணமி மாலை நேரத்தில் இருக்கும்போது ஹயக்ரீவர் உற்பத்தியானார் என்று. ஆகவே ஹயக்ரீவர் கோயிலுக்கு சென்று அல்லது ஹயக்ரீவர் இருக்கின்ற சந்நிதிக்கு சென்று ஹயக்ரீவனுக்கு அன்றைய தினத்திலே ஏழைக்காய் மாலை அணிவித்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் மாலை நேரத்தில் சதுர்தசி திதி. அன்றைய தினம் பகல் 2:12 வரை இருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் 2:12 மணி வரை சதுர்தசி திதி இருப்பதனால் அன்றைய தினத்தில் கூட லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம்